விருந்து சாலை. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கிறிஸ்துவானவர் தனக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் மணவாட்டி கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவளாக இருக்கிறாள். கிறிஸ்துவின் மூலமாகவே தனக்கு எல்லா நன்மையும் வந்திருப்பதாக அங்கீகரிக்கிறாள். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதினால் மணவாட்டிக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறது. மணவாட்டி கிச்சிலி மரத்தின் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறாள். கிறிஸ்துவோ தம்முடைய மரத்தின் நிழலில் உட்கார்ந்திருக்கிற மணவாட்டியை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். மணவாட்டி கிறிஸ்துவோடு ஓரளவு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவோ அவளை இன்னும் அதிக நெருக்கமாய் தம்மோடு கிட்டி சேர்த்து கொள்கிறார். விருந்து சாலை என்பது இஸ்ரவேல் புத்திரரின் ஆசரிப்பு கூடாரத்தை குறிப்பிடுகிற வார்த்தை. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவனுடைய ஷேக்கேனா மகிமையை அனுபவிக்க முடியும். அங்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷத்தின் பிரமாணங்களுக்கு வியாக்கியானம் சொல்லப்படும். கர்த்தருடைய நியமங்கள் அனுசரிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். மணவாட்டி இதை பற்றி சொல்லும்போது தன்னுடைய நேசர் தன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவதாக சொல்லுகிறாள். கிறிஸ்துவானவர் நம்மை தம்முடைய விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகவில்லை என்றால் நமக்கு அங்கே பிரவேசிக்கும் சிலாக்கியம் கிடைக்காது. விருந்து சாலையில் பரிமாறப்படும் திராட்சை ரசத்தை நம்மால் பானம் பண்ணவும் முடியாது. விருந்து சாலை சந்தோஷமாய் இருக்கிற இடம். கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷம் உண்டு. கிறிஸ்து நம்மை தம்மிடத்தில் அழைத்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சுய முயற்சியினால் ஆவிக்குரிய சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. மணவாட்டியின் மீது கிறிஸ்துவின் கொடி ஏற்றப்படுகிறது. மணவாட்டி அந்த கொடியை பற்றி சொல்லும்போது என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லுகிறாள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு கொடிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ஏசாயா 11:12. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற கொடி அன்பின் கொடி. இது நேசத்தின் கொடி. கர்த்தரோடு நாம் விருந்து சாலையில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு கிறிஸ்துவின் அன்பும் நேசமும் பரிமாறப்படும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்.